ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற அவமானம், துக்கம், போராட்டம் இதெல்லாம் பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க. சில பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன கவலை அப்படின்னா, நான் பாவி, நான் ஒன்றுக்கு உதவ மாட்டேன், என் வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது, அப்படி கிடையாது. எப்போ இது பிசாசுடைய ஒரு தந்திரம். எப்போ பார்த்தாலும் நம்ம குற்றம் சாட்டான பேரே அப்படியே தான். குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கணும். உங்கள் குடும்பத்தில், வீட்டில், வேலை பார்க்குற இடத்துல யாராவது ஒரு ஆள் உங்களை குற்றப்படுத்திகிட்டே இருக்காங்களா, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் பாவின்னு சொல்லி அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அதற்கு தான் அந்த உலகத்தில் வந்தார். எதுக்கு அப்படின்னா, பாவத்தில் முங்கி கிடக்கிற நமக்கு ஒரு விடுதலை தர முடியாது. திங்கக்கிழமை அதை தான் பார்த்தோம். மாசற்றவர்களாய் நிறுத்தும்படியாக அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துடைய பி பகுதியை நம்ம வாசிக்க கேட்போம். உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தமாய் இருக்கிறபடியால் அவனும் உனக்கு முன்பாக பரிசுத்தனாய் இருப்பானாக. இதெல்லாம் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியா. அப்போ இதெல்லாம் நம்மை விட்டு எடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி சந்தோஷப்படுகிற ஒரு தெய்வத்தின் பேர் தான் இயேசு. நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையில் கடந்தாலும் சரி, இன்றைக்கி இந்த பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் வாழ்க்கை வந்திருக்கிறார். உங்கள் பாவத்தை கழுவ முடியாது, உங்களோட அக்கிரமத்தை கழுவ முடியாது. விழுந்துட்ட பாசம் எந்திக்க முடியலை, தப்புன்னு நினைக்க முடியல. அதுக்கு இன்னையோட ஒரு முடிவு. இன்றைக்கி அதுக்கு ஒரு கல்லறை ஆண்டவர் கட்டி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களால் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதை தேவன் நிரூபிக்க போகிறார். என்னால் முடியலன்னு நினைக்க, நல்ல பேர் எடுக்க முடியலை, இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியலை, ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. அவர் உங்களை என்ன செய்வார்? மாசற்றவர்களாய் அவர் நிறுத்த வல்லமை உள்ளவர் என்பதை பார்த்து தாவீது இல்லையா, தூக்கி எடுத்து நிறுத்தி சாகு வரைக்கும் பரிசுத்தனாக இருந்தானே. பாவியான ஸ்திரீ மரியாதை பாருங்கள், பாதத்தை வந்து விழுந்து அவளை கடைசி வரைக்கும் தன்னை விட்டு விடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலாம் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, ஏசாயா சொல்கிறார் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவரென்று இருந்தாலும் பாருங்க, சிவேரென்று இருந்தாலும் அது என்ன செய்வார்? பஞ்சை போல, உறைந்த மலையை போல வெண்மையாகும். உறைந்த மலை போல. பார்த்தீங்களா? எப்படி இருந்தாலும் அது வந்து ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அடுத்து அவர் என்ன செய்வார்? பஞ்சை போல வெண்மையாக்குவார். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். பார்த்தீங்களா? சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த பனியை போல, இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல. வேறு என்ன நமக்கு வேணும்? உங்களுடைய அந்த குற்ற உணர்வுகளெல்லாம் மறந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க? உறைந்த மழையை பனியை போல, அதை வெண் பஞ்சை போல மாற்றி நீதிமானாய் பரிசுத்தவானாய் வாழ்வதற்குரிய வாசல்களை திறந்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தெய்வம் நம்மளை தேடி வந்திருக்கிறாரு. அதனால் இன்றோடு உங்கள் விழுகையெல்லாம் மாறுகிறோம். புது மனிதனை மாற்றி நிச்சயம் உங்களை நடத்துகிறோம். காட் பிளஸ் யூ.